கேரள மாநிலம் மூணாறில் திடீரென பழுதடைந்த 120 அடி உயர ஸ்கை டைனிங்கில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை தீயணைப்புத் துறையினர் மீட்டுள்ளனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். பிரசாத், வணக்கம். சுமார் எவ்வளவு நேரம் மக்கள் அங்க சிக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க அவ்வளவு உயரத்துல? இந்த மீட்பு பணியானது எவ்வளவு நேரம் நடந்தது? எத்தனை பேர் ஈடுபட்டார்கள்? களச்சூழல் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்குட்பட்ட மூணாறு ஆனச்சால் பகுதியில் ஸ்கை டைனிங் எனப்படுகின்ற ஆகாய உணவகம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதாவது 120 அடிக்கு மேலே இந்த சுற்றுலா பயணிகளை தூக்கி சென்று மேலே அமர்ந்தவாறு உணவருந்துவதோடு அந்த சுற்றுவட்டார பகுதிகளை பார்க்கும் வகையில் அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் அந்த பகுதியில் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்று இந்த ஸ்கை டைனிங்கில் ஏறி அது இயற்கை அழகை கண்டு ரசித்து உணவருந்துவது வழக்கம். அந்த வகையில் இன்று மதியம் இந்த கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த 2.5 வயது குழந்தை உட்பட 2 பிள்ளைகளோடு தாய் தந்தை என 4 பேர் இந்த ஸ்கை டைனிங்கில் ஏறினார்கள். 120 அடிக்கு மேலே சென்று அங்கே உணவருந்தி விட்டு அங்கிருந்து அந்த ஸ்கை டைனிங் நிறுவனத்தினுடைய ஊழியர் ஒருவரும் அதில் காணப்பட்டார். மொத்தம் 5 பேர் காணப்பட்டார்கள். கீழே இறங்க முயற்சித்த போது அந்த அமைப்பினுடைய இயந்திரத்தினுடைய ஹைட்ராலிக் பகுதி திடீரென பழுதானதால் இது கீழே இறங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனால் இந்த 4 சுற்றுலா பயணிகள் 2.5 வயது குழந்தை உட்பட 4 பேரும் அதோடு அந்த ஊழியர் உட்பட 5 பேர் அங்கே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். பொதுவாக இந்த அமைப்பில் 15 இருக்கைகள் இருப்பதால் அதிகமான நபர்கள் இருக்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டது. எனினும் 5 பேர் காணப்பட்டார்கள். இவர்கள் கீழே இறங்க முடியாமல் பரிதவித்த நிலையில் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தீயணைப்பு துறையினர்களும் விரைந்து சென்று பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார்கள்.